அநாகரிகம் இல்லாமல் எடப்பாடியாரை பற்றி தொடர்ந்து விமர்சித்தால் அரசியல் எதிர்காலத்திற்கு மக்களை முடிவு கட்டிவிடுவார்கள். 1991, 2011 ஆகிய ஆண்டுகளில் எதிர்க்கட்சி வரிசையை கூட பெற முடியாத நிலைமை மீண்டும் திமுகவுக்கு மக்கள் வழங்குவார்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார், உதயநிதி ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. இன்றைக்கு மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் தமிழ்நாடு போராடும், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்பது போன்ற வசனங்களை திமுகவினர் எழுதியுள்ளார்கள். தமிழகத்தின் இன்றைய அத்தனை சீர்கேட்டிற்கும் முறைகேட்டிற்கும் தலைகுனிவிற்கும் காரணமே இந்த திமுக தான் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தமிழகம் இன்று இந்தியாவில் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாறி உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரிக்கும், மது விற்பனை, போதைப்பொருள் நடமாட்டம், கனிம வள கொள்ளை என சொல்லிக் கொண்டே போகலாம். கச்சத்தீவை தாரை வார்த்து அதன் மூலம் தமிழக மீனவர்கள் சுடப்பட்ட போதும், 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கடிதம் எழுதி வலியுறுத்துவதை அந்த நாம் என்னவென்று சொல்வது? காவிரி ஒப்பந்தம் காலாவதியான போதும், புதிய அணை கட்டுவோம் என்று அறிவிப்பு வெளியிடுகின்ற போதும், அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்கிற போதும் முதலமைச்சர் மௌனத்தை மட்டுமே தொடர்ந்து கடைபிடித்து கவலைப்படாமல் இருக்கிறார். முல்லை பெரியாரின் புதிய அணை என்ற போதும், ஜல்லிக்கட்டு தடை செய்த போதும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களின் அதிகாரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது மட்டுமே உங்களுடைய கவனமாக இருந்துவிட்டு இப்போது தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறுகிறீர்கள். இன்றைக்கு தலைகுனிவுக்கு பிறப்பிடமாக இருந்துவிட்டு பிக் பாக்கெட் திருடன் பணத்தை பறி கொடுத்தவுடன் சேர்ந்து ஐயோ திருடன் திருடன் என்று கத்துவதைப் போலத்தான் உள்ளது. இந்த லட்சணத்தில் ஸ்டாலின் திமுகவை போல வெற்றி பெற அறிவு உழைப்பு வேண்டும் என்று கூறுகிறார். அறிவு உழைப்போடு நாட்டு மக்கள் மீது கொஞ்சம் அக்கறை வேண்டும் என்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டு தன் வீட்டு மக்களுக்காக தான் கட்சி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தி உள்ளார். இதே ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரே தகுதியால் பதவி பெற்று இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகத்தின் எந்த உழைப்பும் அனுபவமும் இல்லாமல், பொது வாழ்க்கைக்கு இலக்கணம் இல்லாமல், ஒரு தற்குறி போல வாய்க்கு வந்ததை எல்லாம் வரம்பு இல்லாமல் எடப்பாடியாரை பற்றி பேசி வருகிறார். 7.5 இட ஒதுக்கீடு, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 2000 அம்மா மேனிக்கள், 6 புதிய மாவட்டங்கள், குடிமராமல் திட்டங்கள், இது போன்ற சாதனைகளில் படைத்து 50 ஆண்டு பொது வாழ்விற்கு சொந்தக்காரர் எடப்பாடியார். பல்வேறு சவால்களை சாதனையாக மாற்றிய சாதனை நாயகன் எடப்பாடியாரையும் அதிமுகவையும் விமர்சிப்பது என்பது தாத்தா, அப்பா, மகன், பேரன் என்று வாரிசு அரசியலில் பின்புறத்தால் அதிகாரத்திற்கு வந்துவிட்ட அந்த அதிகார மமதையில் அரசியலில் அநாகரிக உச்சமாக உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். வெற்றி பெற்றவர்கள் தோற்பதும், தோற்றவர்கள் வெற்றி பெறுவதும், கீழே இருப்பவர்கள் மேலே வருவதும், மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும், சூரியன் காலையிலே கிழக்கிலே உதித்தால் மாலை நிச்சயமாக மேற்கிலே மறையும். இதுதான் இயற்கையின் நீதி. காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். அதுதான் கடந்த கால வரலாறு. மறந்துவிட்டு இயற்கையை, நீதியை மறைத்துவிட்டு அரசியல் மரபுகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு இன்றைக்கு வாய் துடுக்கோடு உங்கள் வார்த்தைகள் வாய்க்கொழுப்போடு பேசுவது உங்கள் வார்த்தைகளுக்கு இன்றைக்கு இலக்கணமே இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு அதிமுகவின் கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒருவனாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லோராலும் அரசியல் சாணக்கியன் அழைக்கப்பட்ட உங்கள் தாத்தா கலைஞர் அவர்களையே 13 ஆண்டு காலம் வனவாசம் அனுப்பிய கட்சி அதிமுக. உங்கள் உழைப்பு என்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் உழைப்பு என்று உங்கள் தாத்தாவால் புகழப்பட்ட உங்கள் அப்பாவையே 1991, 2011 ஆண்டில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற முடியாமல் போன வரலாறு திமுகவுக்கு உண்டு. இப்போது உங்களின் ஆவண பேச்சால் மீண்டும் வரலாறு திரும்பும். அப்போது உங்கள் அரசியல் பயணம் கேள்வியாகும். அதிமுக தொண்டர்களிடம் தற்காலிகமாக இப்போது உங்களிடத்தில் இருக்கின்ற அரசியல் அதிகாரம் இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் மக்கள் அதிமுகவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என்றைக்கும் நிலையானது. அதனால்தான் 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி அதிமுக இருந்தது. ஆனால் 75 ஆண்டுகளிலே நீங்கள் 25 ஆண்டுகள் தான் ஆளுகிற கட்சியாக இருந்து 50 ஆண்டுகள் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் மக்களால் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
ஆகவே தாய் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி தலைமையில் அம்மா ஆட்சி மலரும். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கும் எடப்பாடியாரை நையாண்டி செய்வது, கேலி கூத்தாக பேசுவது, மன்னர் ஆட்சியிலே இளவரசனாக வீற்றிருக்கிற உங்கள் தலைகணமே உங்கள் அரசியல் பயணத்திற்கு கேள்விக்குறி ஆகும் என்பதை உங்களுக்கு கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் சார்பில் எச்சரிக்கையாக விடுகிறேன். இந்த நடைமுறையில் இந்த நிலையிலே நீங்கள் தொடர்ந்து பேசினால் உங்கள் அரசியல் எதிர்காலத்திற்கு இந்த தமிழ்நாட்டு மக்களால் முடிவுரை எழுதுவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு வரலாறாய் நினைவு கூறுகிறேன் என கூறினார். உங்கள் அரசியல் சாணக்கியர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட, உங்கள் கட்சிக்காரரால் அழைக்கப்பட்ட உங்கள் தாத்தா கலைஞர் அவர்களையே 13 ஆண்டு காலம் வனவாசம் அனுப்பிய கட்சி அதிமுக. உங்கள் உழைப்பு என்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் உழைப்பு என்று உங்கள் தாத்தாவால் புகழப்பட்ட உங்கள் அப்பாவை 1991 2011 எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட பெற முடியாமல் போன வரலாறு திமுகவுக்கு உண்டு. இப்போது உங்களின் ஆணவ பேச்சால் மீண்டும் வரலாறு திரும்பும். அப்போது உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறியாகும். அதிமுக தொண்டர்களிடம் தற்காலிகமாக இப்போது உங்களிடத்தில் இருக்கின்ற அரசியல் அதிகாரம் இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம். அதிமுக தொண்டர்களிடமும் அதிமுக கட்சியிடமும் அதிமுக தலைமையிடமும் தற்காலிகமாக இப்போது உங்களிடத்தில் இருக்கின்ற அரசியல் அதிகாரம் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் அதிமுகவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அதிமுக மக்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் எப்போதும் ஆறார். அதனால்தான் 52 ஆண்டுகளில 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி, 75 ஆண்டுகளில நீங்கள் 25 ஆண்டுகள் தான் ஆளுகிற கட்சி, 50 ஆண்டுகள் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே தாய் தமிழகத்தில புரட்சி தமிழர் ஒரு சாமானிய தொண்டருடைய தலைமையில மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் மக்களாட்சி மலரும். ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் எள்ளி நகையாடுவது, நீங்கள் நையாண்டி செய்வது, நீங்கள் கேலிக்கூத்தாக பேசுவது மன்னர் ஆட்சியில இளவரசனாக வீற்றிருக்கிற உங்கள் தலைகணம். உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறி ஆகும் என்பதை உங்களுக்கு கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களின் மனக்குமுறலை எச்சரிக்கையாக விடுக்கிறேன். இந்த நடைமுறையில, இந்த நிலையில நீங்கள் தொடர்ந்து பேசுவீர்களானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனக்குமுறலாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து, இனியும் இந்த அரசியல் அநாகரிகத்தை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் அரசியல் எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டு மக்களால் முடிவுரை எழுதுவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு வரலாறை நினைவு கூர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.